அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பண்பு தொகை அப்படின்றது பார்க்க போறோம். பண்பு தொகை அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அதாவது நிறம், வடிவம், அளவு, சுவை இது எல்லாமே குறித்து வரும். அதாவது நிறம் அப்படின்னா பச்சை, சிகப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கலரையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வடிவம் அப்படின்னா செவ்வகம், வடிவம், கட்டம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சுவை அப்படின்னா 6 வகை சுவை, அதாவது இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அளவு அப்படின்னா சிறியது, பெரியது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா அந்த பண்பு தொகையில வரும். அதுக்கடுத்து முக்கியமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அதுல மை விகுதி மறைந்து வரும். மை விகுதி மட்டும் மறைந்து வராம ஆகிய, ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புறுப்புகளும் மறைந்து வரும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அதாவது செங்காந்தல். செங்காந்தல் அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா செம்மை பிளஸ் காந்தல் அப்படின்னு பிரிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மை விகுதி அப்படின்றது மறைந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து செங்காந்தல், செம்மையாகிய காந்தல் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்புறுப்பு அப்படின்றது மறைந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வட்டத்தொட்டி. வட்டத்தொட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா வட்டமான தொட்டி அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்புறுப்பு அப்படின்றது மறைந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து இன்மொழி. இன்மொழியில இனிமையான மொழி, அதுல ஆன அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புறுப்பு அப்படின்றது மறைந்து வந்திருக்கு. இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.